தத்தி கால் பண்றா. என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ துளசி, நான் தான். அதான் தெரியுதே, சொல்லு. எதுக்கு ஃபோன் பண்ண? அது சும்மாதான். திடீர்னு உன் கூட பேசணும்னு தோணுச்சு. ஏன் பேசக்கூடாதா? அதுக்கே ஃபோன் பண்ற? நேர்ல வந்து பேச வேண்டியதானே? வேணா யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை. என்ன பண்றது, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் போன்ல தான் பேச முடியுது. உன்ன மாதிரி தத்தியா இருந்தா அப்படிதான். சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத துளசி. வேற என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. பேசாம என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. மணிக்கணக்கா ஜாலியா உட்காந்து பேசலாம். அது எப்படி முடியும்? அம்மா அப்பாலாம் எங்க கூட்டிட்டு போற, எதுக்கு என்னன்னு கேட்பாங்கல்ல. இதுக்கு தாண்டா உன்னை தத்திங்கிற. உன்னை காதலிச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஒரு சின்ன ஆசைய கூட உன்னால நிறைவேற்ற முடியல. நீ எல்லாம் துளசி, விட்டா ஓவரா பேசிட்டே போற. இப்ப என்ன, உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, இன்னைக்கே நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். கன்ஃபார்மா உன்னால முடியாது. முடிச்சு காட்டுறேன், பாக்குறியா? பார்க்கலாமே. வெயிட் அண்ட் see. மாஸ் ஹாரன் இல்ல போல இருக்கு. ஐயோ அண்ணே, நீங்க எங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ஓகே சார். பை. ஐயோ, என்ன ஓப்பனிங்ல ஜர்க் ஆகுது. ஐயோ ஆண்டவா, கான்ஃபிடென்ட். யாரு? உள்ள வாங்க. ஓகே. ஹலோ மேடம், நான் கோர்ட்ல இருந்து வரேன் மேடம். துளசி மேடத்துக்கிட்ட ஒரு முக்கியமான சைன் வாங்கணும். கோர்ட்ல இருந்து என்னதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? யா. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நியூ அப்பாயின்மெண்ட் மேடம். என் பேரு மாயக்கண்ணன். ஓ, துளசி, துளசி, இது வராத. சொல்லுங்க அத்தை. கோர்ட்டுக்கு போய் ஏதோ சைன் போடணுமா? உன்னை தேடி கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. இவர் கூட பத்திரமா போயிட்டு வா. ஹாய். அதான் போன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. சரிங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாங்க வாங்க. லக்ஷ்மி, என்ன யோசிக்கிற? இல்ல, விஸ்வா மாமா வேற வீட்ல இல்ல. முன்னாடியே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு சின்னத்த. கொஞ்ச நேரத்துல இந்த துளசியையும் ஆள் வந்து கூப்பிடுது. ஒருவேளை 2 பேரும் வெளியே எங்கேயாவது மீட் பண்ணுவாங்களோன்னு டவுட் சின்னத்த. டவுட் எல்லாம் இல்ல, கன்ஃபார்மா வெளியில மீட் பண்ணதா போறாங்க. என்ன சொல்றீங்க சின்னத்த? பேசாம என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. மணிக்கணக்கா ஜாலியா உட்காந்து பேசலாம். இப்படி பிளான் பண்றியா? இருடி, உன்னை வச்சுக்கிறேன்.
ஐயோ, இப்ப எங்க போறாங்க? மீட் பண்ணி என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே புரியலையே. எப்படியாவது பைரவி அத்தை கிட்ட மாட்டி விடணும். அத பத்தி நீ கவலைப்படாத லக்ஷ்மி. அதுக்கு எல்லாமே ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன். நம்ம ஆளு ஒருத்தன் விஸ்வாவை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். சின்னத்த, பாம்பு மாட்டுற மாதிரி இது சொதப்பிடாதே. நிச்சயமா சொதப்பாத. நான் அனுப்புன ஆள் அப்படி கில்லி மாதிரி கணக்கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவான். அத வச்சு துளசிய பைரவி அம்மா கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கலாம். ஆஹா, இது மட்டும் நடந்துச்சு சூப்பர் சின்னத்த. கண்டிப்பா நடக்கும். நீ வேணா பாரு. இன்னைக்கு மட்டும் அவ வரட்டும், வச்சு செய்றேன். அண்ணே ஹோல்ட் ஆன். கீழே இறங்குமா துளசி. ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. நீங்க காலையில சாப்பிடாம வந்துட்டீங்களோ? கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இங்கேயே நிறுத்திட்டீங்க. அண்ணே, ஒரு சார் ஆர்டர் ப்ளீஸ். நான் 2 சாத்துக்குடி ஜூஸ். சார் வேற ஏதாவது வேணுமா? 2 சாத்துக்குடி ஜூஸ். சரி சார். இப்போ எதுக்கு என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மா, கோர்ட்ல ரொமான்ஸ் பண்ண சட்டை எதுவும் போடலமா, அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னது ரொமான்ஸா? என்ன சொல்றீங்க? ஐயோ அம்மா துளசி, என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. வாடா வா, அதோ அங்க வராரு பார், அவர்கிட்டயே கேளு. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நீங்க விட்ட சவால நான் ஜெயிக்கணும்ல. எப்படி மாயக்கண்ணனை வச்சு உன்னை கோடுக்கு கூட்டிட்டு போறதா போய் சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்தேன், பார்த்தேல்ல? ஆமா மேடம், என்ன வச்சுதான் சார் இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. வரேன் மேடம், ஆல் தி பெஸ்ட். வரேன்டா. டே, இந்த காதல் சக்சஸ் தரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பரவாயில்லையே, இந்த தத்திக்கு கூட மூளைலாம் வேலை செய்யுது. வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கே அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? இன்னும் என்னடா பண்ண போற? டிசைன்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம 2 பேர் பேரையும் என் உடம்புல டாட்டு குத்திக்க போறேன். ஏய் விஸ்வா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? நான் குத்த தான் போறேன். இதோ என் ஃப்ரெண்ட் வர போறான், அவன் டாட்டு குத்துற வேலை தான் பாத்துட்டு இருக்கான். அதனால நான் இதே மாதிரி. ஹாய் விஸ்வா. டே மச்சான், நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்த வேலையை ஆரம்பிச்சிருவா. என்னடா விஸ்வா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் பக்கத்துல போய் இதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
சரிடா. ஓகே. விஸ்வா சொன்ன கேளு, இதெல்லாம் வேண்டாம். இல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே இங்கேயே நான் டாட்டூ குத்திக்க தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, பைரவி அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது தெரியட்டும் தான் நான் டாட்டூவே குத்திக்க போறேன். ஐயோ அதுக்கு இல்ல விஸ்வா, என் புள்ளைய மயக்கி இப்படி பண்ண வச்சுட்டேன்னு பைரவி அத்தை என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அது மட்டும் இல்ல துளசி, நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் அம்மாவுக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரியும். ஏன் விஸ்வா, இப்பதானே நான் உன்னை பாராட்டினேன், அதுக்குள்ள இல்ல நான் தத்தி தானே நிரூபிச்சிட்டேன். பின்ன என்ன விஸ்வா, உனக்கு லக்ஷ்மிய சுத்தமா பிடிக்காது, என்னதான் லவ் பண்றேன்னு உங்க அம்மாக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரிஞ்சுதானே அம்மா இப்படி பண்றாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் உன் பேரை டாட்டூ குத்திக்கிட்டேன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. விஸ்வா, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டுச்சுன்னு நினைக்குமா, அதே மாதிரி நீ இந்த டாட்டூவை குத்திட்டா இந்த பிரச்சனை தீந்துருமா? இல்லவே இல்ல, கண்டிப்பா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். இல்ல துளசி, அது விஸ்வா, இந்த மாதிரி காதலிக்கிறவங்க பேரை நெஞ்சில கையிலன்னு டாட்டூ குத்திக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் சுத்த தேவையில்லாத வேலை. அப்படிதான் உங்க காதலை எல்லார்கிட்டயும் காட்டி நிரூபிக்கணுமா என்ன? அது அவங்க அவங்க மனசுல இருக்கணும். என்ன புரியுதா? என்ன விஸ்வா, ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ரெடி. ப்ளீஸ்ங்க, இதெல்லாம் வேண்டாம். நான் விஸ்வா கிட்ட பேசிக்கிறேன். சிரமத்துக்கு ரொம்ப சாரி, நீங்க கிளம்புங்க. சாரி விஸ்வா, ப்ளீஸ்டா, வேண்டான்னு சொல்லுடா. துளசிக்கு இதுல விருப்பம் இல்ல போல, நீ கிளம்புடா. ஓகே விஸ்வா, நான் கிளம்புறேன். சரி. விஸ்வா நான் வரேன்டா. ஓகேடா. சக்தி, என்னடா? 1 செகண்ட். டேய் விஸ்வா, வேலை செய்யாம எப்படா பணம் வாங்குறது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, நீயே வச்சுக்கோ, நான் வரேன். சரிடா. அப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல இல்ல? இவ்ளோ நாள் என் கூட பழகுனதெல்லாம் சும்மாதானா? இப்ப என்ன, உனக்கு டாட்டூ குத்திக்கணும். அப்படி குத்திக்கிட்டா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நீ நம்புற, அப்படிதானே? அதுக்கே வேற ஆளெல்லாம் தேடணும், உனக்கு நானே குத்தி விடுறேன். உனக்கு தெரியுமா? உடம்புல எழுதுறதெல்லாம் பெருசில்ல விஸ்வா, உசிரில எழுதி வச்சிருக்கணும். இவன் தான் இவதான்னு உசிரில எழுதி வச்சா யாராலையும் அதை மாத்தவே முடியாது.
உசிரில எழுதி வச்சிருக்கேன் விஸ்வான்னு. அது என்னைக்குமே அழியாது. விஸ்வா, இது ஹோட்டல், நம்ம வீடு இல்ல. துளசி, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதன்ற டென்ஷன் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத விஸ்வா, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது என்னமோ உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல துளசி. ஒவ்வொரு செகண்டும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் நான் நினைச்சு பயந்துகிட்டே இருக்கேன். பயப்படாத விஸ்வா, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் உனக்கு இப்பவே ப்ரூவ் பண்ணட்டுமா? பாக்குறியா? இரு. என்ன பண்ண போற துளசி? விஸ்வா, உன்கிட்ட காயின்ஸ் இருந்தா கூட. எதுக்கு துளசி? கூட சொல்றேன். போதும், வெச்சுக்கோ. துளசி, என்ன பண்ண போற? சொல்றேன் விஸ்வா. இப்போ என் கையில இருக்கிற காயின்ஸ ஒவ்வொன்னா எடுத்து அதோ அந்த கிளாஸ் இருக்கு பாரு, அதுல போட போறேன். மூணும் கரெக்டா கிளாஸ்ல விழுந்துடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம். என்ன, உனக்கு ஓகேவா? என்ன துளசி, இந்த விளையாட்டை வச்சா நம்ம வாழ்க்கையை முடிவெடுக்கிறது? இது விளையாட்டு இல்ல விஸ்வா, நம்மளோட நம்பிக்கைய நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறது. என்ன, பாத்துடலாமா? ரெடி விஸ்வா, வா.